கடவுளின் திட்டம், காட்ஸ் பிளான். ஒரு உத்வேகமூட்டும் கதை. ஒரு காலத்தில் ஒரு பெரிய புயலில் சிக்கிய ஒரு கப்பல் கடலில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த அனைவரும் கடலில் மூழ்கியிறந்தனர், ஒரு மனிதனை தவிர. அவன் தெய்வீக அருளால் எப்படியோ உயிர் பிழைத்து ஒரு தீவின் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். அவன் கடற்கரையில் மயங்கி கிடந்தான், உடலெங்கும் புயலின் வலியும் மனது முழுவதும் மரண பயத்தின் அதிர்வுகளும். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மயக்கம் தெளிந்து கண்களை திறந்தபோது தன்னை ஒரு தனிமையான தீவில் கண்டான். அந்த நொடி அவனது இதயம் அதிர்ந்து நின்றது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல் மட்டுமே, ஒரு பறவை கூட இல்லை. அந்த தனிமை அவனை சூழ்ந்து கொண்டது. கண் விழித்ததும் அவன் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். ஓ கடவுளே, எனக்கு உதவுங்கள், தயவு செய்து எனக்கு யாரையாவது அனுப்புங்கள். அவன் குரல் தனிமையின் பரப்பளவு குறைந்தது போல ஒலித்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு நாளும் அவனது நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்தது, ஒரு சன்னமான காகிதம் போல. அவனுக்கு எந்த உதவியும் வரவில்லை. இரவுகளை கடற்கரையில் வெறும் மணலில் உறங்கி கழித்தான். அடுத்த நாள் காலையில் அவன் மீண்டும் கடவுளை பிரார்த்தித்தான். ஆனால் எந்த உதவியும் வரவில்லை. ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய துயரத்தின் அறிவிப்பு போல இருந்தது. அவன் கண்களில் ஏக்கமும் ஆன்மாவில் விரக்தியும் குடிக்கொண்டிருந்தன. சில நாட்கள் இப்படித்தான் கழிந்தன. இப்போது அவன் முற்றிலும் நம்பிக்கையை இழந்து தனிமையான தீவில் வாழ்வதே தன் விதி என்று ஏற்றுக்கொண்டான். அவனது தோள்களில் ஒரு கனத்த பாரம் இறங்கியது போல் உணர்ந்தான். எதிர்காலம் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத இந்த தீவில் வாழ்வதே தன் கதி என்று முடிவு செய்தான். அந்த மனிதன் சில மரக்கட்டைகளையும் புற்களையும் சேகரித்து தனக்காக ஒரு சிறிய குடிசையை கட்டினான். உடைந்த கப்பலிலிருந்து கிடைத்த பொருட்களை சேகரித்து குடிசையில் வைத்தான். அது அவனது இறுதி முயற்சி, நம்பிக்கையின் கடைசி துண்டு. தீவில் கிடைக்கும் தேங்காய் மற்றும் மீன்களை உண்டு உயிர் வாழத் தொடங்கினான். குடிசையில் தங்கி நாட்களை கழித்தான். அவனது ஒவ்வொரு நாளும் வெறுமையாகவும் எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மையுடனும் கழிந்தது. ஒரு நாள் அவன் நெருப்பை மூட்டிவிட்டு உணவு தேடிச் சென்றான். இந்த தனிமை வாழ்வில் சமையல் மட்டுமே அவனுக்கு ஒரு சிறிய ஆறுதலை அளித்தது. அவன் திரும்பி வந்தபோது அவனது குடிசை தீப்பிடித்து எரிவதைக் கண்டான். அந்த நொடி அவனது உலகம் மீண்டும் இருண்டது. அவன் கண்கள் கலங்கின. மூடிய அத்தியாயங்கள் மீண்டும் திறப்பது போல. அவனது ஒரே அடைக்கலம் அழிந்து விட்டதால் மிகவும் வருத்தமடைந்தான். இத்தனை நாட்களாக போராடி கட்டிய அந்த சிறிய தங்குமிடம் சில நிமிடங்களில் சாம்பலாகிவிட்டது. கோபத்தில் அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை குறை கூறத் தொடங்கினான். ஓ கடவுளே, எனக்கு உதவி அனுப்புமாறு நான் உங்களிடம் கெஞ்சினேன். ஆனால் நீங்கள் என் பிரார்த்தனையை கேட்கவில்லை. என் குரல் உங்கள் காதுகளில் விழவில்லையா? நான் இங்கு வாழ ஒரு குடிசையை கட்டியிருந்தேன், அதையும் நீங்கள் எரித்துவிட்டீர்கள். நீங்கள் மிகவும் கொடூரமானவர். அவனது குரலில் வேதனையும் நம்பிக்கையின்மையும் ஒலித்தன. அவன் மிகவும் ஏமாற்றமடைந்து இரவு வரை கடவுளிடம் புலம்பிக் கொண்டே இருந்தான். பின்னர் கடற்கரையில் கண்ணீருடன் தூங்கிவிட்டான். காலையில் அவன் ஒரு சத்தமான இரைச்சலால் விழித்தெழுந்தான். அது கடலில் இருந்து வந்தது. அந்த இரைச்சல் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒலி போல இருந்தது. கண்களை திறந்தபோது ஒரு கப்பல் கரைக்கு வருவதை கண்டான். அவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இது ஒரு கனவா அல்லது நிஜமா? அவனது இதய துடிப்பு எகிரியது. இறுதியில் உதவி வந்துவிட்டது என்று அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவனது முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான புன்னகை. அவன் கப்பலில் ஏறினான். கப்பல் புறப்பட்டது. கப்பலில் ஏறிய பிறகு அந்த மனிதன் கப்பலின் தலைவனிடம், இந்த தனிமையான தீவில் நான் சிக்கியிருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். அதற்கு தலைவன், தீவிலிருந்து நீங்கள் அனுப்பிய ஒரு தீ சிக்னலை நாங்கள் கண்டோம். தீவில் யாரோ இருக்கிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று பதிலளித்தான். அந்த மனிதன், ஆனால் நான் எந்த தீ சிக்னலையும் அனுப்பவில்லை என்றான். தலைவன், ஆனால் நாங்கள் தீ சிக்னலை பார்த்த பிறகுதான் இங்கு வந்தோம் என்றான். அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு அவனது எரிந்து போன குடிசை நினைவுக்கு வந்தது. அவனது மனம் ஒரு கணம் உறைந்தது. தலைவன் சொன்ன தீ சிக்னல் அவனது எரிந்து போன குடிசைதான் என்று அவன் புரிந்து கொண்டான். தன் குடிசையை எரிப்பதன் மூலம் தனிமையான தீவிலிருந்து தன்னை வெளியே கொண்டு வருவது கடவுளின் திட்டம் என்று அவன் புரிந்து கொண்டான். அந்த நொடி அவனது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவன் கடவுளை தவறாக புரிந்து கொண்டதை உணர்ந்தான். தனக்கான தனது திட்டத்தை விட கடவுளின் திட்டம் பெரியது என்று அவன் புரிந்து கொண்டான். தனது துயரங்கள் கூட ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாக இருந்ததை அவன் உணர்ந்தான். அவன் நெகிழ்ந்து போய் கடவுளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினான். நம் வாழ்வில் நாம் பார்த்தால் நாம் நிறைய திட்டங்களை வகுக்கிறோம். ஆனால் நாம் விரும்புவது நடப்பதில்லை. மேலும் நடப்பது நம் விருப்பப்படி இருப்பதில்லை. நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நம்முடைய வரையறுக்கப்பட்ட மனதால் எப்போதும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நமக்கு பிரச்சனை வரும்போது நம் நம்பிக்கை தளரத் தொடங்குகிறது. பொறுமை உடைகிறது. நம்பிக்கை மங்குகிறது. நாம் கடவுளிடம் குறை கூறத் தொடங்குகிறோம். இந்த உணர்வுகள் மனித இயல்புதான். ஆனால் அத்தகைய நேரங்களில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பிரச்சனையிலிருந்து வெளிவர முயற்சிக்க வேண்டும்.
7 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழும் உலகில் கடவுளுக்கு நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கமும் திட்டமும் உள்ளது. நாம் தைரியத்தை இழக்காமல் சர்வ வல்லவர் மீது நம்பிக்கை வைத்து நம் முயற்சிகளை தொடர வேண்டும். நம் முயற்சிகளும் கடவுளின் ஆசிர்வாதங்களும் சேர்ந்து நம்மை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெளிக்கொணர முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திட்டம் தோல்வியடைவதாகவும் எல்லாம் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக நடப்பதாகவும் நீங்கள் உணரும்போதெல்லாம் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஒருவேளை கடவுளுக்கு உங்களுக்காக வேறு ஏதேனும் திட்டம் இருக்கலாம். மேலும் அவரது திட்டம் உங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கும் திட்டத்தை விட எப்போதும் பெரியது, தைரியமானது, சிறந்ததாக இருக்கலாம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கை சில சமயம் நம்மை தனியாக விட்டுவிடும், ஆனால் அப்போதுதான் ஒரு பெரிய சக்தி நம்மை வழிநடத்துகிறது. நீங்கள் நம்பிக்கையை இழந்த தருணங்கள் உண்டா? அப்போது எப்படி மீண்டு வந்தீர்கள்? உங்கள் வலிகளையும் அதிலிருந்து கிடைத்த பாடங்களையும் எங்களுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு ஆறுதல் அளித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள். இது போன்ற இன்னும் பல நம்பிக்கையான கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருப்போம்.